தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அண்ணன் சீமான் அண்ணனுக்கு ஒரு 9 மணிக்கு ஒரு குரல் பதிவு போட்டு விட்டேன். என்ன அப்படின்னா, எங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல் கற்றுக் கொடுத்தீங்க? நாங்கள் பாட்டுக்கு சேவனேன்னு வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சோமா, வீட்டை பார்த்தோமா, குடும்பத்தை பார்த்தோமா, நிம்மதியாக இருப்போம்ல. எதுக்கு இந்த அரசியலை கற்றுக் கொடுத்தீங்க? உண்மையான அரசியல்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்னு எதுக்காக எங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றுனீங்க? இவங்க பண்ணுற சேட்டை எங்களால் தாங்க முடியல, பேசாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கிட்டாவது போயிடலாமான்னு தோணுதுனே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தையை சொல்லி போய் வேலையை பாடுறா போடா அப்படின்ட்டு. சரி ரைட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு வந்துட்டேன். நான் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா நிறையா உறவுகளுக்கு இந்த எண்ணம் தான். தொடர்ச்சியாக ஒரு 2 நாளாகவே நிறையா உறவுகளுக்கு, நாம் தமிழர் உறவுகள், மாநில பொறுப்பாளர், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அடித்து கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரி இருக்கே, நீ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ ஓப்பனாக சொல்லிவிட்ட, நான் சொல்ல முடியல, என் நிலமையும் அப்படித்தாண்டா இருக்குது அப்படின்னு பல உறவுகள், கிட்டத்தட்ட 25-30 உறவுகள்கிட்ட ஃபோன் பண்ணியிருப்பேன். 80% உறவுகள் இதை தான் சொன்னாங்க, எதுக்குடா கற்றுக் கொடுத்தாரு, நம்ம பாட்டுக்கு மூடிட்டு வேலையை பார்த்து போயிருக்கலாம் மேடம் அப்படின்னு தான் நிறைய உறவுகள் சொல்கிறாங்க. ஏன்னா அரசியல்னா என்ன, அரசியல் எப்படி இயங்கணும், எப்படி ஒரு சட்டத்திட்டத்தை மதிக்கணும்னு தெளிவாக எங்களுக்கு எதுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னு கேட்க தோணுது எங்களுக்கு. இதில் நிறையா பேர் அவதூறு பரப்புறது, ஆபாசம் ஏன்டா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சரி, திரள் நிதி திருடுறோம் சொல்லி எவன்டா ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கீங்க? ஆளுங்கட்சியாக யார் இருக்கா? தமிழக வெற்றி கழகம் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் இப்போ நினச்சா கேஸ் போட முடியுமா, முடியாதா? ஏன்னா திரள் நிதின்றது உறவுகள்கிட்டருந்து வாங்குறது, அவங்களோட வருமானத்துலேருந்து வாங்குறது, அவங்க கொடுக்குறது. சரியா? உங்களை பொறுத்தளவுக்கு வாங்குறோன்னே வச்சுக்கோங்க. அவங்களோட வருமானத்தை நாங்கள் பிடுங்குறோம். உங்கள் முறைப்படி, உங்களோட கூற்றுப்படி நாங்கள் அவங்ககிட்ட பணத்தை பிடுங்குறோம். இப்போது இதனால் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய நிதி கட் ஆகுது. அப்போது வருமான வரித்துறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, சொல்லுங்கள், கேஸ் போடுங்க, அமுச்சு விடுங்கடா, ஆதாரத்தோடு நிரூபித்து பேசுங்கடா. இல்லை அப்படி முடியலையா, எங்கள் பாஸ்புக் ஒன்றும் ஒழிச்செல்லாம் வச்சிடலப்பா, நாம் தமிழர் கட்சியோட அஃபிஷியல் பாஸ்புக் எங்கேயும் ஒழிச்சு வைக்கலை. சரியா? அது நேராக எங்கள் இணையத்திலே இருக்குது, நாம் தமிழரோட இணைய பக்கத்துலேயே இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு டொனேஷன் கொடுங்கடா கேட்கும்போது நாங்கள் கியூஆர் முதற்கொண்டு அதோட அக்கௌண்ட் புக் முதற்கொண்டு நாங்கள் அட்டாச் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்றோம். அக்கௌண்ட் நம்பர் இதுடா, ஐஎஃப்எஸ்ஐ நம்பர் இதுடா, இதை பார்த்துக்கோங்கடா, இந்த அக்கௌண்ட் தாண்டா, இந்த பிரான்ச்சு தாண்டா, இங்கே தாண்டா இருக்குது, இதாண்டா பின்கோடுன்னு ஒவ்வொன்றையும் தெளிவாக தாண்டா போட்டுக்கிட்டு இருக்கான். சொல்லலாம், அதை எப்படி ஒரு அக்கௌண்ட்டு ஓனர் இல்லாமல் எப்படி போய் எடுக்க முடியும் அப்படின்னு? அப்படிலாம் முடியாது. ஒரு கேஸுன்னு வந்துச்சு அப்படின்னா போலீஸ்காரங்க வைக்கிறதா சட்டம், காவல்துறை வைக்கிறதா சட்டம். அவங்க நினச்சாங்க அப்படின்னா, சார் இது மேலே ஒரு கேஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னா 3 மாதத்துக்கானதில்லை, அந்த அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அப்போலேருந்து இப்போ வரைக்கான ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம். அப்படி எடுத்து தொலைங்க, எடுத்து ஆதாரத்தோடு பேசுங்க. ஏண்டா சட்டத்துறை உங்ககிட்ட தான் இருக்குது, காவல்துறை உங்ககிட்ட தான் இருக்குது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்கள் கையில் தான் இருக்குது. இருந்தாலும் ஏன்டா ஆதாரத்தோடு பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. உங்களுக்கு அப்படி கட்டமைச்சிட்டாங்க. இன்னும் இப்போ என்ன அப்படின்னு நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி அதோட பாதையிலேருந்து விலகி போயிடுச்சு. எங்கடா விலகி போச்சு? உங்களுக்கு அப்படி தோணுது, உங்களுக்கு அப்படி தோண வச்சுட்டாங்க. அப்படி யார் தோண வச்சதுன்னு கேட்டால் ரூட் மாஃபியா இது தெளிவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூட் மாஃபியா யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கிட்டத்தட்ட 2500 அக்கௌண்ட்டுக்கு அவன் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கான். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு. யாரோட அக்கௌண்ட்டு? முக்கியமான ஆளுமைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அக்கௌண்ட்டு இவங்கிட்ட இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. இவங்க அட்மின் தான் அதாக்கிட்டு இருக்காங்க. அவங்க அட்மின் யாருன்னு பார்த்தா ரூட் மாஃபியா தான் அவங்க அட்மின். அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் போய்கிட்டு இருக்குது. இங்கே வர்றது எல்லாமே, இன்ஸ்டாகிராமில் வர்றது எல்லாமே உண்மை நம்பிக்கிட்டு உண்மை என்னன்றதே தெரிய மாட்டேங்குது. உண்மையவே மறந்துடுறீங்க நீங்கள். இன்னும் நிறைய மக்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச மக்களே இதில் ஏமாறும் போது சாமானிய மக்கள் ஏமாறுறதுல என்ன பிரச்சனை? ஒரு 10 வயசு பையன் நேற்று என் கண்ணு முன்னாடி பண்ணுறேன். என்ன அப்படின்னு கேட்டால், பழைய காணொலி எடுத்து என் முன்னாடி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லி உண்மையெல்லாம் புரிய வச்சதுக்கப்புறம் தான், இல்லைண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, இந்த பேஜில் வருதுண்ணே அப்படின்னா ஒரு டிவிக்கோட அஃபிஷியல் பேஜை காட்டுறேன். அது ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் வச்சுருக்கேன், எடுத்து போடவா? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆதாரத்தோடு அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். டிவிக்கில் எவனாவது ஒருத்தன் ஆதாரத்தோட அரசியல் பேசுகிறீங்களாடா? இதுக்கெடுத்தாலும் திமுக பண்ணுது, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நாத்தாக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாத்தா முடிச்சவங்களாம் பண்ணுறது உங்கள் குரூப்புடா, தெரிஞ்சு தொலைங்கடா. இதுக்கு மேலே பேசணும்னா வாயில் வண்டையாக வரும். வேண்டாம். நன்றி, வணக்கம்.